டிவியின் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஆய்வாளரிடம் பேரம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரமுகர் சிறையில் அடைப்பு, முக்கிய நிர்வாகியை பிடிக்க போலீசார் தீவிரம். ஆய்வாளரிடம் பேரம் பேசியவரை கைது செய்த போலீசாருக்கு அதிமுக பாராட்டு. சமூக சேவகர் என்ற பெயரில் மிரட்டி பணம் பறிப்பது அன்றாட நிகழ்வாகி வருவதாக குற்றச்சாட்டு. 5வது நாளாக தொடரும் பிஆர்டிசி ஊழியர்களின் போராட்டம், 60 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் எதிரொலி, ஆட்டோ பேரணி நடத்தி வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். காவல்துறை ஆய்வாளரிடம் பேரம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு. இவர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு நேற்று காலை 11:45 மணிக்கு சென்றுள்ளார். அவர் நிலைய அதிகாரியான ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் தனியாக பேச வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதன் பிறகு செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசியுள்ளார். அப்போது பாபு தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பி வைத்துள்ளதாக அறிமுகம் செய்து கொண்டு, புதுவை காவல்துறையில் காவல் கண்காணிப்பாளராக உள்ள செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளதாகவும், அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் 1 கோடி ரூபாய் கேட்டதாகவும், அவரும் 60 லட்சம் ரூபாய் தருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி முதலில் 1 லட்சம் தருகிறேன் என்று காவல் கண்காணிப்பாளர் கூறியதாகவும், ஆனால் இதுவரை பணம் தரவில்லை. எனவே ஆய்வாளர் செந்தில்குமார் பேசி அந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த உரையாடலை ஆய்வாளர் செந்தில்குமார் அவரது செல்போனில் ஆடியோவாக பதிவு செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஆய்வாளர் செந்தில்குமார் காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும், அவரிடம் பணம் வாங்கிக் கொள்ளுமாறு மிரட்டிய பாபு மீதும், அவரை பணம் வாங்கி தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர் மீது புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பாபுவை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் நேரில் விசாரணை நடத்தினார். மேலும் விசாரணையில் அவர்கள் கலால் அதிகாரி, பாகூர் கொம்யூன் அதிகாரி, ரெஸ்டோபார் உரிமையாளர், தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு நபர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் பணம் பறித்தது தெரிய வந்தது. காவல்துறை அதிகாரியிடமே 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பொறுப்பாளர் ஸ்ரீதரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரமுகரை கைது செய்ததற்கு அதிமுக பாராட்டு தெரிவித்துள்ளது. புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரி காவல்துறை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 2 ஆய்வாளர்கள் தங்களது கடந்த கால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஒரு குற்றத்தை மூடி மறைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும், அந்த குற்றச்சாட்டை தங்களது சுயநலத்திற்காக ஒரு கும்பல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்துள்ளதாக தெரிவதாகவும் கூறியுள்ளார். இந்த வழக்கை திரும்ப பெற கோடிக்கணக்கில் பணத்தை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் பேரம் பேசியுள்ளதாகவும், அந்த பணம் தங்களுக்கு கிடைக்காததால் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட ஆய்வாளரிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதையும் அவர் எடுத்து கூறினார். அதன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இது சரியான நடவடிக்கை என்று போலீசாரை பாராட்டினார். நாள்தோறும் வியாபாரிகள், ஓட்டல் உரிமையாளர்கள், மதுபான நிறுவனங்கள் போன்றோரை வருவாய் கிடைக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களை சில அரசியல்வாதிகளும், சில காவல்துறை அதிகாரிகள், சில சமூக சேவகர்கள் என்ற பெயரில் மிரட்டுவதும் பணம் பறிப்பதும் அன்றாட நிகழ்வாக உள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் ஏதும் இல்லை என்றார். மாறாக தவறு செய்பவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்யப்படுவதாகவும், பஞ்சாயத்தின் முடிவில் சதவிகித அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பல காவல் நிலையங்கள் நீதிமன்றம் போன்ற செயல்படுவதாகவும், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வழக்கறிஞர் போர்வையில் பேச நிரந்தரமாக நபர்கள் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 5வது நாளாக தொடரும் பிஆர்டிசி போராட்டம் காரணமாக 60 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் மற்றும் 7வது ஊதியக்குழு சம்பளம் கோரி புதுவை அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் கடந்த 28ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக நிரந்தர ஊழியர்களும் போராட்டத்தில் உதித்துள்ளனர். இதனால் போக்குவரத்து கழக பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பிஆர்டிசி மேலாண் இயக்குநருடன் நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனால் பிஆர்டிசி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 5வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. கடந்த 4 நாட்களில் போக்குவரத்து கழகத்திற்கு 60 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக
ஆட்டோ பேரணி நடத்தப்பட்டது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வருகின்ற 4ஆம் தேதி தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனை முன்னிட்டு புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரங்கசாமி பிறந்த நாளை தொகுதிதோறும் என்ஆர் காங்கிரசார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாட உள்ளனர். இந்நிலையில் இன்று 100 ஆட்டோக்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் வாழ்த்து பேரணி நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து பேரணி புறப்பட்டது. பேரணியை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெய்பால் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், வழக்கறிஞர் ராம் முனுசாமி, தொழிலதிபர்கள் புவனா என்கிற புவனேஸ்வரன், NR ராஜா மற்றும் நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். பேரணி புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று திலாசுப்பேட்டை அப்பா பைத்தியசாமி கோவிலில் நிறைவடைந்தது. கொட்டுப்பாளையத்தில் அரசு கொடுத்த இலவச மனைப்பட்டாவை மக்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்று அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட கொட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த 2001ஆம் ஆண்டு 21 பேருக்கு மனைப்பட்டா வழங்கப்பட்டது. அதற்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் 15 பேருக்கு வீடு கட்டுவதற்கு மானியமும் வழங்கப்பட்டது. ஆனால் 18 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை அந்த இடத்தை அரசு பிரித்து கொடுக்காமல் உள்ளது. இதனால் அதிமுக சார்பாக மாநில செயலாளர் அன்பழகன், தொகுதி செயலாளர் கமல்ராஜ் தலைமையில் அங்கு வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட மக்கள் நில அளவை பதிவேட்டுத்துறை இயக்குநர் சக்திவேலை சந்தித்து அரசு இலவசமாக வழங்கிய பட்டா இடத்தை பயனாளிகளுக்கு பிரித்து வழங்குமாறு கோரி மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட இயக்குநர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருபுவனை பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் காலனியில் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட அங்காள நகர் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் கோவில் அருகே உள்ள வீதிகளுக்கு குடிநீர் வழங்க புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் 6.6 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் பகிர்மான குழாய்கள் பதிப்புதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ மதுரை வீரன் கோவில் அருகில் நடைபெற்ற இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 50,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு 25.6 லட்சமும், குருமாம்பேட் அமைதி நகரின் மற்றொரு பகுதிக்கு சாலை அமைக்கும் பணிக்காக 24.95 லட்சம் என மொத்தம் 50.5 லட்சம் மதிப்பில் பணிகள் நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கரிவரதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறிக்கோளுடன் திட்டமிட்டு படித்தால் வாழ்வில் முன்னேறலாம் என்று ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் செயல்படும் மாணவர் விடுதியில் 33 ஆண்டுகள் சமையல் கலைஞராக பணியாற்றிய ராமமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா காலப்பட்டு ஆதிதிராவிட மாணவர் விடுதியில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ராமமூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆதிதிராவிட நலத்துறையில் 33 ஆண்டுகளாக சமையல் கலைஞராக பணியாற்றி சேவை செய்த ராமமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், விடுதி காப்பாளர்கள் ராஜா, முன்னாள் காப்பாளர் ராஜேஷ் கண்ணா, விநாயகமூர்த்தி மற்றும் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். புசி அண்டே கிளப் 100வது வார விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிலதிபர்களை ஒன்றிணைத்து புசி அண்ட் கிளப் இயங்கி வருகிறதா. இந்த கிளப்பின் 100வது வார விழா கொண்டாட்டம் ஆனந்தாயின் ஓட்டலில் நடைபெற்றது.
பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குனர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சேலம் RR பிரியாணியின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாஸ்கோ நிறுவனம் நடத்திய வாஸ்கோ பீப்பிள் சாய்ஸ் அவார்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக சுற்றுலா சார்ந்த பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற தேர்வுகளில் ஆன்லைன் வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இசை, நடனம் மற்றும் ஃபேஷன் வாக் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை கவர்ந்தது. தொழிலதிபர்கள், விஐபிக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பென்காக் சிலாட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் திருச்சி கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 6வது தென்மண்டல பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் 2025-26 போட்டியிலும், அஸ்மிதா பெண்களுக்கான பென்காக் சிலாட் லீட் 2025 மற்றும் 7வது மாநில அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற கேடயங்களை பெற்றனர். முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் அவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. பாஜக தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்று லடாக்கில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் மாணவ மாணவியர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய ஒகினாவோ கராத்தே சங்க நிறுவனர், உலக கராத்தே அமைப்பின் நடுவருமான ஹன்ஷி ராம்தயாள் வழிநடத்தலின்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை உள் விளையாட்டரங்கில் மிக பிரம்மாண்டமாக கராத்தே போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி, தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என பல மாநிலங்களில் இருந்து 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், புதுச்சேரி விளையாட்டு ஆணைய துணை இயக்குனர் வைத்தியநாதன் மற்றும் புதுச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கராத்தே சங்கம் ஆகிய UKAP கராத்தே சங்க தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பரதம், தற்காப்பு கலை, சாகசம் என கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த போட்டி ஆரம்பித்தது. பிறகு கத்தா, குமித்தே என்று இரு பிரிவுகளில் விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு கலாம் அறக்கட்டளை நிறுவனர், ஆம்புலன்ஸ் மணி, எடுக்கான் அறக்கட்டளை நிறுவனர் சுபா வைஷ்ணவி மற்றும் புதுச்சேரி யூஸ்டு கார்ஸ் டீலர்ஸ் மற்றும் மீடியேட்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். காரைக்காலில் தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள பிரபல தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்கள் கட்டாய ஓய்வு என்ற அடிப்படையில் பணி நீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதா. இதனால் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்திரா காந்தி அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சைபர் குற்றம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் 112 எண் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதா. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறை உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி சைபர் குற்றம் குறித்தும் போதைப்பொருள் விழிப்பு குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் கட்டணமில்லாத எண்கள் 112 1930 1073 குறித்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கு எழுப்பப்பட்டதா. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறையை சேர்ந்த முருகேசன், சபாபதி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன், பள்ளி பொறுப்பாசிரியர் மணிமொழி, நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர் லட்சுமி நாராயணன், அன்பரசி மற்றும் விரிவுரையாளர் மதிவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9150 ரூபாய். ஒரு சவரன் தங்கம்
73,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,200 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆய்வாளரிடம் பேரம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரமுகர் சிறையில் அடைப்பு. முக்கிய நிர்வாகியை பிடிக்க போலீசார் தீவிரம். ஆய்வாளரிடம் பேரம் பேசியவரை கைது செய்த போலீசாருக்கு அதிமுக பாராட்டு. சமூக சேவகர் என்ற பெயரில் மிரட்டி பணம் பறிப்பது அன்றாட நிகழ்வாகி வருவதாக குற்றச்சாட்டு. 5வது நாளாக தொடரும் பிஆர்டிசி ஊழியர்களின் போராட்டம். 60 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் எதிரொலி ஆட்டோ பேரணி நடத்தி வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.